எனக்கு பின்னால் இங்கே உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய எனது அன்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கௌதம் அவர்களே, சோழன் நம்பியார் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் புகழேந்தி அவர்களே, சகோதரி கவிதா அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே, அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழரசன் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைத்ததற்காக உள்ளபடியே கௌதம் அவர்களுக்கும் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய கால பயணத்தையாவது தமிழ் தேச சிந்தனையோடு நாம் தொடர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நம்மை எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதில் தான் தமிழ் தேசியம் என்பது சிதைந்து போய்விடுகிறது. இந்த தமிழ் தேசிய சிந்தனைக்கு முதல் எதிரியாக இந்த சிந்தனை என்பது வளரக்கூடாது என்று இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் அந்த திராவிடம் என்பது. அந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை அழித்து விட வேண்டும். அந்த வார்த்தை முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளுக்காக இதை எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக அவசியமானது. சாதிகளை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து, பல்வேறு சிறு சிறு சிந்தனைகளை கடந்து தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் ஒரு இனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. பெரியவர்களே, தமிழ் சிந்தனை தொடர்பான, தமிழ் தேசியம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பிரச்சனை வந்தபோது காவிரியினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழரசன் அவர்கள் இந்த வங்கி கொள்ளையை நிகழ்த்தினார். அன்றைக்கு காவிரி சட்டப்படியான உரிமை நமது அல்ல. அதனால்தான் ஆயுத போராட்டமாக அந்த உரிமை வேண்டும் என்று அவர் போராடினார். ஆனால் காவிரி வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் நமக்கான உரிமை என்ன என்பதை 2007ஆம் ஆண்டு சொல்லிவிட்டது. 2009ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில், அப்பொழுது திமுக எங்கே ஆட்சியில் இருக்கிறது, மத்தியிலே காங்கிரசினுடைய அந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது எந்த துறை வேண்டும், எந்த இலாக்கா வேணும், எத்தனை வேண்டும் என்று கேட்ட கலைஞர் அவர்கள் காவிரியினுடைய உரிமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை அன்றைக்கு 2009இல் வைக்க தவறிவிட்டார். 2013ஆம் ஆண்டு மீண்டும் அந்த வழக்கு அது அரசிதழில், மத்திய அரசினுடைய அரசிதழில் வெளியிடப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆணையம் பல்லற்ற ஆணையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய சிந்தனையினுடைய அத்தனை விஷயங்களையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு காவிரியினுடைய தமிழகத்தினுடைய உரிமையை மட்டும் மீட்டெடுப்பதற்காக இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அண்ணனிலிருந்து எல்லோரும் அனைவரையுமே ஒன்றாக நாம் அந்த ஒரு முனையில் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் அதற்கு ஆயுதம் தேவையில்லை. ஜனநாயக வழியில் தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக திரண்டார்கள் என்று சொன்னால் காவிரியினுடைய உரிமையை நிச்சயமாக நாம் மீட்டெடுக்க முடியும். அதுதான் நமது பெருமைக்குரிய தமிழ் தேச அந்த நம்ம தமிழரசன் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய வீர வணக்கமாக இருக்க முடியும். அவர் சிலை வைப்பதை தடுக்கலாம், ஒரு சுவர் வைப்பதை தடுக்கலாம். நம் வீட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழரசன் என்று நாம் பேர் வைப்போம். யார் தடுத்து விடுவார்கள்? அழகிய சிறப்பான ஒரு தமிழ் பெயர், தமிழரசன் பெயர். எல்லா இடங்களிலும் நாம் அதை உருவாக்குவோம். இந்த நூல், இரண்டாவது நூலை பற்றி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அந்த நூல்களில் இருக்கக்கூடிய தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நான் பார்த்து இன்னும் அரியலூர் மாவட்டத்தில், கடலூர் பகுதியில், ஜெயங்கொண்டம் பகுதியில், மீன்சுருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். சில செய்திகள் நிச்சயமாக நமக்கு ஏற்புடைய செய்திகள் இதில் இல்லை என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே வேளையில் தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு கொள்கையிலிருந்து எந்த விதத்திலும் நாம் தவறிவிடாமல் நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். நிச்சயமாக அரங்கத்தில் இது போன்று உட்கார்ந்து தமிழ் தேசியத்தை பேசிவிட்டு செல்வதை விட தமிழ் தேசிய சிந்தனையினுடைய சாதனையாக ஒன்றை நிகழ்த்தினால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் நம்மோடு வரும்.
அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக கௌதமன் அவர்களுக்கும் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவரை சந்தன கடத்தல் காரணாக சித்தரிப்பார்கள், நக்சலைட்டுகளாக சித்தரிப்பார்கள், மரம் வெட்டிகளாக சித்தரிப்பார்கள். அதன் மூலமாக அந்த போராட்டத்தினுடைய வேகத்தை குறைத்து அவர்களுக்கு ஒரு சாயத்தை பூசி அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடிய பணிகளை அரசும் காவல்துறையும் தொடர்ந்து செய்யும். இதையெல்லாம் தாண்டி ஒரே சிந்தனையில் ஒரே எண்ணத்தோடு தமிழ் தேசியம் என்ற ஒரு முனையில் நாம் எல்லாம் இணைவோம். ஐயா வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் நடிகரை கடத்தினார். யாருக்காக? அவருக்காகவா? அவருடைய சொந்த பிரச்சனைக்காகவா? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதற்காகவாம் நாகப்பனை ராஜ்குமாரையும் கடத்துகிறார். அதே போன்றுதான் அங்கே தமிழரசன் அவர்கள் அந்த வங்கி கொள்ளையை அடிக்கின்ற பொழுது அதில் அது எதற்காக அடிக்கப்பட்டது என்று கூட தெரியாமல் நாங்களும் கல்லெறிந்து விட்டோம் என்று மக்கள் பிறகு சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவிரிக்கு தண்ணீர் வேண்டும், அந்த அணையை உடைப்பதற்கு என்று அதற்காக பணம் என்று பிறகு அது தெரியப்படுகிறது. ஆனாலும் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். தமிழரசன் அவர்கள் அந்த சம்பவத்தில் இருக்கிறார், கையிலே துப்பாக்கிகள் வைத்திருக்கிறார். அங்கே மக்கள் எல்லோரும் கல்லெறிகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு அப்படி ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது, இப்படி ஒரு வங்கி கொள்ளை நடக்கப் போகிறது என்று தெரிந்து காவல்துறை அந்த மக்களை போன்று அவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த கல்லெறியக்கூடிய வேலையை செய்கிறார்கள். தமிழரசன் நினைத்திருந்தால் நிச்சயமாக அந்த மக்களை பார்த்து சுட்டு அங்கிருந்து தப்பித்திருக்கலாம். ஆனால் மக்கள் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் செத்தாலும் பரவாயில்லை என்று இருந்த அந்த தமிழரசனுடைய அந்த உயர்ந்த மாண்பு எங்கே? மக்களை போன்று வேஷம் போட்டு ஒரு மாவீரனை கொன்ற காவல்துறையினுடைய அந்த கோழைத்தனம் எங்கே? யோசித்து பாருங்கள். எனக்கு கூட இந்த புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கிறேன். நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், பல செய்திகளை இதில் சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. பல செய்திகளை தவறாகவும் அல்லது வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு எழுத்தாளருடைய உரிமை, அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அதில் நமக்கு மாற்றுப்படுத்தல்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக அவசியமானது. சாதிகளை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து, பல்வேறு சிறு சிறு சிந்தனைகளை கடந்து தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் நாம் எல்லாம் ஒரு இனத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நூல் நமக்கு அமைந்திருக்கிறது. பெரியவர்களே, தமிழ் சிந்தனை தொடர்பான, தமிழ் தேசியம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது.